ஓம் நமச்சிவாய. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டம் கோப்பனம்பாளையம் பாண்டமங்கலத்தில் இருக்கிற சதானந்த சித்தர் கோயிலேருந்து நம்ம பேசுகிறோம். நம்ம சித்தர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வர பக்தர்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதுக்கான பதில் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க வராங்க, என் கோயிலுக்கே போகாதவன்லாம் நல்லா இருக்கான், கோயிலுக்கு போகிற நாங்கள் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது அவங்க அறியாமையில் பேசுகிற ஒரு விஷயந்தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம் ஒரு கோயில் ஊடம் பாளையம் வல்ல பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம்னு சொல்லியிருக்காங்க. உள்ளமே ஒரு கோயில், நம்ம ஜீவன் தான் சிவலிங்கம்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னாக்க, நம்ம நம்ம உயிருள்ள அனைத்து விஷயத்திலையும் கடவுள் இருக்கார். ஒரு விதைய வந்து தண்ணியில கட்டி போட்டா அது முளைக்கும். ஒரு சின்ன டேபிள் பொம்மை செஞ்சு அது தண்ணிக்குள்ள போட்டா முளைக்குமா? முளைக்காது. அந்த மாதிரி தான் இறைவனும். உயிருள்ள அனைத்து விஷயத்தையும் நம்ம மதிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இறைநிலை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்றாங்க. அதாவது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இப்படி இருக்கான், மாடி வீடு கட்டிட்டான், அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இல்லாம உங்க மனசு, நீங்க தான் சிவன், உங்க மனசு தான் சிவலிங்கம்னு நினைச்சு இறைவனை நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது உள்ள எதுவுமே இல்லாம இறைவனை மட்டுமே பிரார்த்தனை பண்ணும்போது நீங்க நல்லா இருப்பீங்க. என்னைக்கு நம்ம மற்றவங்களை சிந்திக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம வந்து நம்மளுடைய இதை வந்து இறைத்தன்மையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். என்னதான் நம்ம எல்லா கோயில்களுக்கும் போனாலும் வந்தாலும் நம்ம இறைத்தன்மையோட ஜீவகாருண்யத்தோட நடந்தா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். வளர்ச்சி அடைகிற எல்லா இடத்துலயும் இறைவன் நிறைஞ்சு இருக்கார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க இவங்கன்னு மற்றவங்களை பத்தி சிந்திக்கிறத விட்டுட்டு நம்மளை மட்டும் இறைநிலை நோக்கி போங்க. அவன் நல்லா இருக்கான் அப்படின்னா அவங்க மேல தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க செய்யற தொழில் தர்மமா நினைக்கிறாங்க, அவங்க நன்னெறியோட வாழ்றாங்க, அவங்களோட நோக்கம் கரெக்டா இருக்கிறனால கடவுள் அவங்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. அவர் கோயிலுக்கே போகலைனாலும் அவங்க வந்து அவங்களுடைய செய்யற தொழிலை வந்து கடவுளா நினைச்சு பாவிச்சு இது பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டு போடுறாங்க. நம்ம என்னைக்குமே மற்றவர்களை பத்தி சிந்திக்காம நினைக்காம புறம் பேசாம இருந்தா கண்டிப்பா நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம சித்தர் கோயில்ல குரு பூஜை விழாவானது 25/11/2025 அன்று நடக்க இருக்கு. அதனால அனைத்து அன்பர் பெருமக்களும் வந்து விழாவை கலந்துக்கிட்டு இறைவனோட திருவருள் பெறுமாறு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம். ஓம் நமச்சிவாய். சிவாய நம.